விஸ்வநாதன் சன் அப்படின்ற படம் பார்க்க போனோம். ஆனா படம் பாக்குறதுக்கு முன்னாடியே 3 தியேட்டர் சுத்திட்டு வந்தோம். முதல்ல நாங்க நேரா போனது டிசிஎஸ் சினிமேக்ஸ். அங்க போய் பார்த்தா ஹவுஸ்ஃபுல். சரி, எப்படியாச்சும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து நாங்க நேரா போனோம் கல்லடிக்கு. அங்க போய் அந்த தியேட்டரை பார்த்த அங்க ஆக்களே இல்ல, படம் மாடல போல. சரி, கடைசியில விஜயா தியேட்டர் போவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கல்லடி பாலம் அது இதெல்லாம் தாண்டி அந்த நைட் வியூ எல்லாம் ரசிச்சு நாங்க விஜயா தியேட்டருக்கு போனோம். அங்க போனா டிக்கெட் கிடைச்சது. ஆனா ப்ராப்ளம் என்னண்டா 15 நிமிஷம் லேட். அதுவும் படம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்ற டென்ஷன்ல உள்ள போனோம். ஆனா உள்ள போய் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அடப்பாவிகளா இவ்வளவு நேரம் அலைஞ்சதுக்கு பர்த் வர்மா பர்த் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸ்லி படம் சூப்பரா இருந்துச்சு. 3 தியேட்டர் சுத்தினாலும் கடைசியில எங்களுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் என்றே சொல்லலாம். இந்த படத்துல நம்ம தலைவன் நடிப்பை பார்க்கும்போது சில இடங்கள்ல நம்மளே அழுகிற மாதிரி சீன் எல்லாம் வரும். சரி, அப்படி வேற லெவல்ல படம் இருந்துச்சு. அதே போல மமிதா பச்சு எங்களுடைய ஹீரோயின் அவங்களும் இந்த படம் ஃபுல்லா வருவாங்க. அவங்களுடைய நடிப்பும் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். படம் பார்க்காதாக்கள் இப்பவே போய் பாருங்க. அதுவும் RRSO ஹவுஸ் ஃபுல் ஆகுது அப்படின்னு சொன்னா பாருங்க, வேற லெவல்ல படம் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்க. அதே போல நீங்களும் இப்படி படம் பார்க்க போய் ஒரு தியேட்டர்ல இருந்து இன்னொரு தியேட்டருக்கு தாவி தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்றார்கள் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. படம் பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்றார்களும் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு படம் அப்படின்ட்டு.